ஹாய் எவ்ரிவன், விஸ்தாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்தியா விவசாயிகளை ஆதரிக்கும் நோக்கத்துல அரசாங்கத்தின் ஒரு முக்கிய திட்டமான பிரதான் மந்திரி அனந்த ஆய சங்கர்ஷண அபியான் அல்லது PM ஆஷா பத்தி பேசுவோம். PM ஆஷா அப்படின்னா என்ன? PM ஆஷா ஒரு விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்ச ஆதரவு விலை உத்தரவாதம் அளிக்கிற, அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அரசாங்கம் தொடங்கின ஒரு கொடை திட்டம். இதன் பொருள் என்னன்னா, விவசாயிங்க அவங்களோட பயிர்களுக்கு விலை உத்தரவாதமும் பெறுவாங்க. இது 2018ல மத்திய பட்ஜெட் மூலமா உறுதியளிக்கப்பட்டது. இது ஏன் முக்கியமானது? சரி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ அதிகரிக்க மூலமா அரசாங்கம் வலுவான கொள்முதல் முறைய உருவாக்கி விவசாயிகளுக்கு அதிகமான லாபம் சம்பாதிக்க உதவ முடியும். இது விவசாயிகளுக்கு அவங்க விளைவிச்ச பொருளுக்கு சரியான விலை கிடைக்கும்னு உறுதி செய்ய மாநில அரசும் இணைஞ்சு செயல்படுது. PM ஆஷாவோட கூறுகள்லாம் என்ன? இந்த திட்டம் 3 பகுதியா பிரிக்கப்படுறாங்க. முதல்ல விலை ஆதரவு திட்டம், அதாவது PSS. இதுக்கு கீழே அரசு, இந்திய உணவு கழகம் அதாவது FCI, அப்புறம் நஃபீட் போன்ற நிறுவனங்கள் மூலமா பருப்பு வகை, எண்ணெய் விதை, தேங்காய் இந்த மாதிரியான பயிர்களை வாங்குவாங்க. 25% உபரிய வாங்குவாங்க. இதுக்கு அரசாங்கம் ரூபாய் 16,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த கொள்முதல்லாம் நிதிய ரீதியா ஆதரிக்கப்படுது. விலை குறைபாடு கட்டண திட்டம், அதாவது PDPS. இந்த திட்டம் மெயினா எண்ணெய் விதைகளை கவனம் செலுத்துறாங்க. அரசு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்புறம் உண்மையான சந்தை விலைக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை விவசாயிகளுக்கு சொல்லுவாங்க. இந்த திட்டம் மத்திய பிரதேஷ் அப்புறம் ஹரியானா மாநிலங்கள்ல உள்ள திட்டத்துல இருந்து ஈர்க்கப்பட்டது. கடைசி, தனியார் கொள்முதல் மற்றும் பங்குதாரர் திட்டம் PPPS. சில விவசாயிங்க தனியார்கிட்ட இருந்து வாங்குவாங்க. நியாயமான விலையில தனியார்கிட்ட இருந்து வாங்குறது உறுதி செய்யறதுக்கு அரசாங்கம் மேற்பார்வையில தனியார் நிறுவனங்கள் எண்ணெய் விதைகளை மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல கொள்முதல் செய்ய அனுமதி தராங்க. இதோட சவால்கள்லாம் என்ன? என்னதான் PM ஆஷா நல்ல திட்டங்களா இருந்தாலும் இதுவுமே சில சவால்களை சந்திக்கதான் செய்யுது. உதாரணமா 2013ல நடத்தின ஆய்வுப்படி விவசாயிகளை 6% பேர் மட்டும்தான் அவங்களோட பயிர்களை மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல விக்கிறாங்க. கூடுதலா 2017ல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல 75% விவசாய குடும்பங்களுக்கு அவங்களோட பயிர்களை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மூலியமா வாங்கிக்கலாம்னு ஒரு கூட தெரியாம இருக்கிறாங்க. கூடுதலா 2017ல நடத்தின ஆய்வுல 76% விவசாய குடும்பங்களுக்கு இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பத்தின எந்த தகவலும் தெரியலன்னு சொல்லுது. இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கோதுமைக்கும் அரிசிக்கும் மட்டும்தான் செயல்படுது. ஆனா மித்த பயிர்களை விடப்பட்டிருக்கு. நிதி ஆயோக் 2016ல உள்ள அறிவிக்கைப்படி பல விவசாயிங்க கட்டண தாமதம், கொள்முதல் மையங்கள்ல மோசமான வசதி, அப்புறம் பெரும்பாலான மாநிலங்கள்ல உள்ள குறைந்த கொள்முதல் நடவடிக்கை காரணமா மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னால அதிருப்தி அடைறாங்கன்னு சொல்றாங்க. மித்த அரசாங்க திட்டங்கள்லாம் என்ன? PM ஆஷா திட்டத்துக்கு கீழே மித்த திட்டங்களும் அடங்கும். என்னன்னா, பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு, பிரதான் மந்திரி கிருஷி சன்யா யோஜனா, அதாவது சிறந்த நீர்ப்பாசன வசதி, மண் சுகாதார அட்டைகள். இது என்னன்னா, விவசாயிகளுக்கு அவங்களோட மண்ணை நல்லா புரிஞ்சு கொள்றதுக்கு உதவி செய்யறதுக்கு. அரசு விவசாயிகளுக்கு சிறந்த விலை கிடைக்கும்காக கிராமப்புற விவசாய சந்தை அப்புறம் தேசிய விவசாய சந்தையெல்லாம் அமைச்சு கொடுத்திருக்காங்க. PM ஆஷா இன்னும் நல்ல திறமையா செயல்படுறதுக்கு இந்த கொள்முதல் மையங்கள்லாம் இன்னும் உட்கட்டமைப்பு எல்லாம் தேவைப்படுது. அதாவது உலர்ந்த திண்ணைகள், அப்புறம் சேமிப்பு கிடங்குகள், இதெல்லாம் தேவைப்படுது. மேலும் கொள்முதல் மையங்களுக்கான போக்குவரத்து செலவுகளை குறைக்க விவசாயிகளுக்கு பக்கத்துல இருக்கணும். சுருக்கமா சொன்னா, PM ஆஷா ஒரு சிறந்த திட்டமா இருந்தாலும் அதோட வெற்றிக்கு முக்கியமானதா உட்கட்டமைப்பு அப்புறம் விழிப்புணர்வு இருக்கணும். நன்றி.